வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எனக்கு என்ன பார்ப்போன்னா இந்த ஒயிட் செம்பருத்தி பற்றி பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். முந்தி வச்சுருந்தேன், பெரிய மரம் மாதிரி இருந்தது. பிறகு வேர்பூச்சி விழுந்து இறந்துட்டு, நம்ம எந்த செடி வச்சாலும் அதை அந்த செடி இருக்கும்போதே கூட ஒரு செடியை உருவாக்கிக்கணும். அப்போ தான் அது குறிப்பிட்ட காலத்தில் அழிஞ்சிட்டாலும் நம்ம வளர்த்துக்கலாம். பாருங்கள், செம்பருத்தி செடி வளர்க்குறது ஈஸி தான், கட்டிங்கில் வளர்க்கலாம். ஆனால் இந்த ஒயிட் செம்பருத்தி நிறைய கட்டிங்கில் வச்சு பார்த்தேன், வரல. அதுக்கப்புறம் இது மெட்ராஸ் போயிருந்தப்போ ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஒரு நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். 30 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இப்போ அழகாக பூ கொடுத்துருச்சு. இப்போ ஒரு மாதம் தான் ஆகுது. நல்லா வச்சு இப்போ ஒரு 10 பூ கிட்ட பூத்துருச்சு. இது ஒயிட் கலர், பார்க்க அழகாக இருக்குது. ஒத்தடுக்கு செம்பருத்தி. இப்படி செம்பருத்தியை வளர்க்குறது கட்டிங்லேயும் வளர்க்கலாம், செடிகள் வாங்கி வைத்தும் வளர்க்கலாம். இப்படி வீட்டு தோட்டத்தில் அழகாக இருக்கும். பாருங்கள், இது ரெட் கலரு நாட்டு செம்பருத்தி. இது அழகாக பூத்துருக்கு. இப்படி செம்பருத்தியை வச்சு தோட்டத்தில் வளர்க்கலாம். பாலினேஷனுக்கு உதவும். நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும். தோட்டம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.